இங்கே சேந்தாக்குடி மலை மாரியம்மனுக்கு இன்னைக்கு பால்குடம், காவடி, பொங்கலுங்க. அதனால சுற்று வட்டார கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லேருந்து இன்னைக்கு பால்குடம் காவடி அம்மனை நோக்கி நிறையா வருஷ கட்டி போகும். இது எங்கள் கீழையூர்லேருந்து குழந்தை விநாயகர் ஆலயத்திலிருந்து அம்மனுக்கு பால்குடம் காவடி இந்த கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அம்மனுக்கு பால்குடம் காவடினாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையில் காப்பு கட்டிக்கணும், நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருக்கணும், அப்புறம் சுத்தபத்தமாக இருக்கணும், அப்புறம் அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், எங்கேயும் யார்ட்டையும் எதுவும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, மிக நேசமாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும். ஆமாம், இந்த பழக்கத்தை இந்த காப்பு கட்டுதல் இந்த பால்குடம் எடுக்கிறதோடு நம்ம முடிச்சுக்காம வருஷம் ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். என்ன சாமி விளையாடா
கோயில் நிர்வாகம் பொறுப்பு. இன்னைக்கு மலை மாரியம்மனுக்கு பால் குடம்லாம் வந்துச்சு, ஓட்டம் ஓட்டமாக காவடியெல்லாம் வந்துச்சு, ஆட்டம் ஆட்டமாக ஊரே வந்துச்சு, கூட்டம் கூட்டமாக. ஆமாம், எல்லோரும் ஒன்று கூடி இன்னைக்கு அம்மனை நோக்கி பால் குடத்தோட காவடியோட வந்திருக்கிறாங்க. அம்மன் இன்னைக்கு குடிக்கிறது மட்டும் இல்லை, குளிக்கிறதும் அம்மாவுக்கு இன்னைக்கு பாலில் தான். அப்படிப்பட்ட பால் குடித்து பாலில் குளித்து இன்னைக்கு அமுத சுரபியாக சாந்த சுரபியாக இருக்கிற அம்மன்கிட்ட உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை, உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை வேண்டி நிறைவேற்றி கொள்ளுங்கள். புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கிக்கு போகிற வழியில் சேந்தாக்குடிங்கிற ஊரில் தாங்க மலை மாரியம்மன் கோவில் இருக்குது. அங்கே போனேன், அங்கே என் காலடி எடுத்து வச்சேன், அங்கே அம்மனுடைய இடத்த போய் தொட்டு கும்பிட்டேன். என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு ஊர் உலகமே அம்மா உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். ஆமாம், எங்கள் அம்மா மலை மாரியம்மனுக்கு கோயிலுக்கு வந்துட்டா அவங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும்னு ஊர் உலகுக்கே அந்த நம்பிக்கை வர வேண்டும். உன்னை தேடி வர்ற பக்தர்களினுடைய கஷ்டத்தை தீர்த்து அவர்களை இன்புற்று சந்தோஷமாக அனுப்பிவிடு என் தாயே சேந்தாக்குடி மலை மாரியம்மனே, இதை நீ என்றும் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். இவன் அம்மா சிட்டுப்பிள்ளை. அனைவரும் அம்மனுடைய அருள் பெற்று அம்மனுடைய பக்தி பெற்று எல்லோரும் நம்முடைய உழைப்பின் மூலமும் அம்மனுடைய அருள் மூலமும் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.